மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்துக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் ரிங்கிட் நிதியை வழங்குவதாக மாயிகா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார். கிள்ளானில் நடைபெற்ற அக்கழகத்தின் தேசிய மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றிய போது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு சொன்னார். மாநாட்டு உரையின் போது அக்கழகத்தின் தலைவர் எஸ் பாண்டியன் 6 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். இன்றைய செலவு ஏறக்குறைய 1,20,000 ரிங்கிட். சரிங்களா? ஏறக்குறைய 35 பிரமுகர்களை இன்று அழைத்திருக்கின்றோம். நன்றி பாராட்டு. ஏன்னா ஒவ்வொரு பிரமுகரும் ஒவ்வொரு விதத்தில் தமிழ் பள்ளிக்கு, தமிழ் மொழிக்கு, தலைமை ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, பெற்றோர்கள் ஏதாவது ஒரு வகையில் நிறைய சேவை செய்திருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் அவங்க மேடையில் வைத்து பாராட்ட வேண்டிய நல்ல தருணம். தமிழ் பள்ளிகளுக்கு 5 லட்சம் ரிங்கிட் நிதியுதவி, ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்ட், மாநில மற்றும் தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டம், மாயிகா தலைவர்கள் ஆண்டுதோறும் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்வது, ஓய்வு பெற்ற மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குதல், ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆசிரியர்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வது ஆகியவையே அந்த கோரிக்கைகளாகும். அவற்றில் மாயிகா தலைவர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ்.ஏ. விக்னேஸ்வரனுடன் கலந்து பேசுவதாக டத்துஸ்ரீ சரவணன் உறுதியளித்தார். வாழ்த்துக்கள். 6 கோரிக்கை வச்சு முதல் கோரிக்கை 5,24,000 வெள்ளி. அது நீங்க யாராவது அமைச்சரோ அல்லது குறைந்தபட்ச துறை அமைச்சரோ பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. நான் தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தலைமை மன்றத்துக்கு 1 லட்சம் வெள்ளி கொடுத்தேன். நம்முடைய தமிழாசிரியர் மாநாடு அடுத்த ஆண்டு முதற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் தொடக்கம் காணும். அந்த மாநாட்டில் நீங்க சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தமிழாசிரியர்களுக்கு நமக்கு நாமே விருது கொடுக்கக்கூடிய புதிய ஒரு முறையை கொண்டு வருவோம். சிறந்த ஆசிரியர்கள், நல்லாசிரியர்கள் அந்த மாநாட்டில் நம்ம கொடுக்கலாம். உங்களுடைய 4வது வேண்டுகோள், கழகத்தினுடைய பிரதிநிதிகள், தொகுதி மாநில அளவில் கல்வியை சார்ந்தவர்கள் நிச்சயமா மாய்க்காதை அனுமதிக்கிறோம், ஏற்பாடு செய்கின்றோம். 5வது விருதுகள் நம்ம இதை கொடுத்துடலாம். 6வது வெளிநாடு. ஆண்டுதோறும் ஒரு சில சிறந்த தமிழாசிரியர்களை தெரிவு செய்து, அதாவது தலைமை ஆசிரியர் மன்றமே தெரிவு செய்து நீங்க சிபாரிசு செய்யுங்கள். அவர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பல்கலைக்கழகத்திற்கு செல்கின்ற வாய்ப்பை மாய்க்கா ஏற்படுத்திக் கொடுப்போம். நாடு முழுவதும் 11 மாநிலங்களிலிருந்து 300 ஆசிரியர்கள் பங்கேற்ற நேற்றைய மாநாட்டில் முக்கிய அம்சமாக கழகத்தின் கொள்கை பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. பிரபல உள்ளூர் இசையமைப்பாளர் ஜே அப்பாடலுக்கு இசையமைத்துள்ளார். அதோடு ஆசிரியர்களுக்கான சுகாதார பரிசோதனை தொடர்பில் பேசுவதற்காக இந்தியாவின் பிரபல அப்போலோ மருத்துவமனையின் உயர் அதிகாரிகளும் மாநாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர்.